இன்னைக்கு ஓப்போவில் K13 டர்போ அண்ட் K13 டர்போ ப்ரோ 2 மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம K13 டர்போவை ஷார்ட்ஸில் போட்டிருப்போம். அது வந்து வேஸ்ட் மொபைல்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இப்போ K13 டர்போ ப்ரோவை பார்த்துறோம். ஸோ இதில் ப்ரோ அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. என்னெல்லாம் ப்ரோவாக இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 8GB RAM 256GB வேரியண்ட்டு 38,000. ஸோ 38,000 ப்ரைஸ் பாயிண்டில் 8 256. அடுத்ததாக 12 256 40,000. ஸோ அதில் உங்களுக்கு 3000 கார்டு ஆஃபர் போக 40,000 இருக்கிற மொபைல் 37,000க்கும் 38,000 இருக்கிற மொபைல் 35,000க்கும் ப்ரீ ஆர்டரில் இப்போ ஃபஸ்ட் டே சேலில் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போவே நீங்கள் ப்ரீ ஆர்டர் வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இந்த மொபைல் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேண்டான்னு தான் சொல்லுவேன். ஒருவேளை உங்கள் கையில் காசு நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து காசை வேஸ்ட் பண்ணுறீங்கன்னா தாராளமாக இதில் போட்டு நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்கலாம். மொபைலில் இருக்கிற சிப்செட் என்னவோ Snapdragon 8s Gen 4 நல்ல சிப்செட்டு தான். பட் இந்த ப்ரைஸ் பாயிண்டில் நீங்கள் OnePlus 13R செலக்ட் பண்ணிங்கன்னா அதே 37,000க்கு இப்போ கிடைக்குது 12 256. அது வந்து மச் பெட்டரான ஒரு டிவைஸ்ன்னு சொல்ல முடியும். இது வந்து உங்களுக்கு காசு நிறையா இருந்தால் தேவையில்லாமல் காசை போகிற மாதிரி ஐடியா இருந்தால் இதில் நீங்கள் இப்போதைக்கு போட்டு எடுத்துடலாம். ஒருவேளை ஆஃபரில் இதை விட ஒரு 5,000 10,000 கம்மியாக கிடச்சிதுன்னா 5,000 இல்லை 10,000 கம்மியாக கிடச்சிதுன்னா இதை நீங்கள் வாங்கலாம். ஆல்ரெடி 30,000க்கே 12 256 போக்கோவில் F7 அப்படிங்கிற மொபைல் இருக்குது. ஓப்போவில் 30,000க்கு விற்றா நல்லாயிருக்கும். பட் இவங்க ஆன்லைன் டிவைஸ்ன்னு சொல்லிட்டு ஆஃப்லைனை விட ரேட் அதிகமாக வச்சுருக்காங்க. என்ன காரணம் தான் தெரில. இவங்க 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்கலாம், 80 வாட் சார்ஜர் கொடுத்துருக்கலாம், கேமிங்காக சூப்பராக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கலாம், IP ரேட்டிங் கொடுத்துருக்கலாம், நல்லா 1.5K ரெசல்யூஷனில் உங்களுக்கு சூப்பரான டிஸ்பிளே இருக்கலாம், அதே மாதிரி நல்ல ஒரு சூப்பரான ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்கலாம். ஆனாலும் 16MP செல்ஃபி கேமரா 50MP மெயின் கேமரா தான். அப்போ எக்ஸ்ட்ரா டெலஃபோட்டோவும் கிடையாது, அல்ட்ரா வைடும் கிடையாது, செல்ஃபியில் 4K வீடியோ ரெக்கார்டிங்கும் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு 1080p 30 fpsல தான் செல்ஃபி வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ இந்த அளவுக்கு குவாலிட்டியை வச்சுக்கிட்டு 40,000 ப்ரைஸ் சொல்கிறது தான் எனக்கு என்னவோ அநியாயமாக தோணுது. உங்களுக்கு நியாயமாக பட்டுச்சுன்னா இந்த மொபைல் நீங்கள் வாங்குவீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரில. எனக்கு ரொம்ப அநியாயமாக தோணுது. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்டில் 40,000 38,000 இந்த ப்ரைஸ் பாயிண்டில் எக்கச்சக்கமான டிவைசஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கே நிறையா தெரியும் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் டிசைட் பண்ணிங்க. ஸோ ஒஸ்ட்டு வேல்யூ ஃபார் மணி மொபைல்னால் அது 2025 எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இது தான். ஸோ இதுவே வந்து பெஸ்ட்டு ஆஃபரில் கிடச்சிதுன்னா பெஸ்ட்டு வேல்யூ ஃபார் மணி மொபைல் நானே சொல்லுவேன். ஒரு 30,000க்கு கிடச்சிதுன்னா பெஸ்ட்டு வேல்யூ ஃபார் மணி மொபைலாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன தான் ஆஃபரில் 8GB RAM 256GB வேரியண்ட்டை 35,000க்கு 35,000க்கு வாங்குறீங்கனாலும் அது ஒஸ்ட்டு வேல்யூ தான். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு மொபைலில் பை பண்ணுங்கள்.